ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, நீங்கள் நேற்று இன்று என்று மாறாதவர். நீர் எங்களைப் போல தன்மையுடையவர்களாய் பூமியிலே வந்தீரப்பா. உண்மை நாங்கள் தியானிக்கிற தியானம் எங்கள் ஆத்மாவுக்கு ஆண்டவரே அதை பலனை தர வேண்டுமா செபிக்கிறேன். குறையில் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. தேவரீர் என்னோடு பேச வேண்டுமா செபிக்கிறேன். தேவாவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுகிறார் என்ற பிரகாரமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து பேச வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் அந்த ஆகமங்கள் 5 முடிச்சுட்டு யோசுவாவில் ஒரு அதிகாரம் மட்டும் முடிச்சிருக்கோம். திருப்பி நம்ம கிறிஸ்மஸ் காலங்கள் இருப்பதனால நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆதியாகவும் இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லேருந்து கிறிஸ்துவானவர் பிறந்தது மட்டும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களே நம்ம மத்தேயு முடிச்சிட்டோம். மத்தேயு சிங்கத்துக்கு ஒப்பான இது எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது முதலாம் சாயல் சிங்க முகத்துக்கு ஒப்பான இதுக்கு சொல்லியிருந்தேன்னா அது மத்தேயு சுவிசேஷம். ரெண்டாவது காளைக்கு ஒப்பானது, காளை முகத்துக்கு ஒப்பானது. காளை உழைப்பு, அது சிங்கம் கர்ச்சிக்கும், வசனங்கள் பூரா கர்ச்சிக்கிற மாதிரி இருக்கும். இரண்டாவது காளை உழைப்பு. இன்று நாம் தியானிக்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷம். காலையில் அவ்வளோ விசேஷமாக சொல்லலை, சிம்பிளாக சொல்லியிருக்கு. ஏசுவானார் பிறந்த பற்றி சிம்பிளாக சொல்லியிருக்க ஒழிய அவருடைய பிறப்பினுடைய டீட்டெயில்ஸ் அதிகமாக கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கிறது லூக்கா. லூக்கா மனுஷ முகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. லூக்கா எழுதின ஆக்கியோன் புறஜாதி, ஆனாலும் அவன் தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிறத நமக்கு அதை உரைக்கிறதா இருக்கிறது. மனுஷ சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இது 3 ஜீவன்கள். அவர் சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள். இந்த மாதிரி இது 3ஆம் ஜீவன். இந்த ஜீவனில் என்ன செய்யணும்னா நம்ம இது அதுக்கு ஒப்பு இருக்குது, அதுக்கு ஒப்பனையாக எழுதியிருக்கு. அந்த மனுஷ சாயலுக்கு ஒப்பனையாக எழுதியிருக்கு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது வெளிப்படுத்தலை, ரெவலேஷனில் இருக்குது. நம்ம அந்த ஒன்று கண்ணோட்டத்தில் நம்ம இதை படிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன சேர புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 80 வசனங்கள் இருக்குது. 80 வசனம் ஆண்டவர் பிறந்ததுலேருந்து அவர் எங்கே அந்த இது வரைக்கும் போயிடும். நம்ம யோவான் பிறக்கிறதும் யேசுவானார் பிறக்கிறதும் முதலாம் அதிகாரத்தில் சொல்லுது. இதில் எப்படின்னா நம்ம 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் அந்த யோவான் பிறக்கிறது சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த யோவானை குறித்து சொல்கிறது. அதுவும் நம்ம தியானிக்கணுமா? அதுவும் தியானிக்கணும். ஆனால் நம்ம கிறிஸ்துவை முற்றுப்பு வைத்து நம்ம எல்லாமே சொல்கிறதுனால இயேசுவானார் வச்சு தான் எல்லாமே இருக்குது. எல்லாம் சைக்கிள் மாதிரி சுற்றுற மாதிரி இயேசுவானார் குறித்து தான் எல்லாமே நம்ம ஆராய வேண்டும். அதுதான் இப்படி ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவனை தான் நம்ம என்ன சொன்னால் ஆராயணும். அப்போ அது ஆராயண்டாமா அதையே ஆராயணும். அப்போ தான் இதில் விளங்கிக்கிட முடியும். இப்போ 26ஆம் வசனத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு தெரியும். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலியாவில் உள்ள நாசரேத் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் ஒரு கன்னியிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். மரியாள் இருந்த இடத்துல 6ஆம் மாதத்திலே நீ போட்டிருக்கு. 6ஆம் மாதத்துலன்னா என்ன மாதம்? இதுக்கு முன்னால் அவன் எலிசபெத்துக்கிட்ட அவனுடைய சகரியாகிட்ட அந்த ஆசரிப்புக்கு அந்த தேவனுடைய தேவாலயத்தில் அவன் ஆசாரிய ஊழியத்தில் சீட்டை பெற்றிருக்கும்போது தேவதூதனை தரிசித்தான். காபிரியேல் என்னும் தூதனை சந்திக்கும் பொழுது, நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நீ சமாதானத்தோட போன்னு சொல்லிட்டு அவனை சொல்லுவார்.
அவன் நம்ம மண்டன்னே அவனுக்கு வாய் என்ன செய்யணும்னா நாக்கு இழுத்து வச்சுக்கிட்டோம், நாக்கில் பேச முடியாது. அவன் விசுவாசினால ஆண்டவர் தூதன் ஒரு கட்டளை கொடுத்தான், நீ உனக்கு அந்த நாவு கட்டு பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பிறந்து அவன் உற்பத்தியான இப்போ அதுக்குலேருந்து தான் சொல்கிறது 6ஆம் மாதத்துலன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னால் எலிசபெத்து 6ஆம் மாதம் ஆயிட்டு. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்னா இந்த தூதன் அவர்கிட்ட நல்லா தரிசனமாகி எல்லாம் சொல்லிட்டு தூதன் யாருக்கிட்ட வரான், மரியாள்கிட்ட வரான். அதான் அதுக்கு முன்னால் இது நம்மளுக்கு விளங்கி கிடைக்க தான் அது எழுதியிருக்கு, 6ஆம் மாதத்தில் எழுதியிருக்கு. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் நாசரேத்து ஊரில் வந்து, கலிலேயாவில் நாசரேத்து ஊரில், யூதேயா, சமாரியா, கலிலேயா, இந்த 3 ஒரே இதில் தான் இருக்குது. இயேசுவானவர் ஊழியம் செஞ்சு இந்த இடத்துல தான் முழுவதுமே ஊழியம் செஞ்சார். அப்போ என்ன, கலிலேயாவுக்கு போவார், சமாரியாவுக்கு போவார், யூதேயாவுக்கு போவார். யூதேயாவில் தேவாலயம் இருக்குது. அப்போ என்ன, தேவதூதன் அவங்க கலிலேயாவுக்கு போயிட்டான். அவங்க வீட்டுக்கு, அவங்க பிறந்த ஊர் எந்த ஊர், நாசரேத்து. அது என்னன்னா கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், நாசரேத் ஊரில் தேவதூதன் போயிட்டான். ஏன்னா இவன் தேவாலயத்தில் தான் ஊழியம் செய்கிறான். யாரு, சகரியாவும் எலிசபெத்தும். ஆனாலும் அவங்க என்ன செய்யணும்னா அவங்களுக்கு சொந்தக்காரங்க இனத்தாள். அதனால இவன் என்ன செய்யறாருன்னா காபிரியேல் தூதன் நேரம் அங்கே வந்து சொல்கிறான். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் தூதன் கலிலேயா நாசரேத் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் ஞாபகமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த காபிரியேல் தூதன் அப்படின்னா நற்செய்தி கொண்டு வருகிற தூதன். அவன் காபிரியேல், மிகாவேல், லூசிபர். அந்த தூதன் காபிரியேல் தூதன் சொல்கிறான், ஆண்டவர் கொடுத்த மெசேஜை சொல்கிறான். யார்கிட்ட, அந்த மரியாள்கிட்ட போய் சொல்கிறான். தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப் என்று நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த, தாவீதின் கோத்திரத்தில் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பேசியாச்சு, நியமிக்கப்பட்டாச்சு. இவங்களை தான் திருமணம் பண்ணணும்னு நியமிக்கப்பட்டாச்சு. அதுக்கு முன்னால் அவன் என்ன சொன்னான்னா, அந்த அவனுடைய உற்பத்தி வரதுக்கு முன்னால் தேவதூதன் மரியாள்கிட்ட சொல்கிறான், புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். தேவன் தான் சகலத்தை செய்யவர். அவர் என்ன சொன்னால், தனக்குன்னே ஒரு சரீரத்தை உண்டு பண்ணுவதற்காண்டி அவருக்கு ஸ்திரீயின் வித்தில் வர வேண்டியிருக்கனால அவர் கண்மரியால தேர்ந்தெடுக்கிறார். தேவன் அருவி சொருவி, அதில் நம்ம ஆராய முடியாது. தேவன் அருவி வானத்தை சிருஷ்டிக்கத்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கத்தார். மாம்சத்தில் வெளிப்படுவதற்காக கன்னிமரியா இடத்துல அவர் சொல்கிறார், தன்னுடைய தூதனை அனுப்பி சொல்கிறார், கன்னியிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. பார்த்தீங்களா, தேவதூதன் எப்படின்னா முதல்ல இவளை வாழ்த்துறான். மரியாளை என்ன செய்றான்னா, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்கிறாங்க. கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை, தேவனுடைய இரக்கம், கிருபையாய் அவள் பெற்றவள், கிருபை பெற்றவள், இரக்கம் பெற்றவள். அவர் இடத்துல தான் உற்பத்தியானது உலகத்தை ஆளக்கூடிய ராஜா, அவரிடத்திலே உற்பத்தியாகி பிறந்திருக்கிறார். அப்போ இப்போ என்ன செய்யணும்னா, இந்த தேவதூதன் கிருபை பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது, அவர் உன்னுடனே இருக்கிறார், எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் அப்படிங்கிறத வாழ்த்துறான். இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகள், நிறைய ஸ்திரீகள் இருந்தாலும் இவ பரிசுத்தமான ஸ்திரீ. அதனால தான் ஆண்டவரே தனக்கு நீ ஒரு சரீரத்தை உண்டு பிரவேசிக்க காண்ட ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி, அந்த தனக்கு நீ ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக கன்னிமரியான இடத்தில் அவர் என்ன செய்யனா, மாம்சத்தில் வெளிப்பட்டார். தன்னை தாழ்த்தி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க, அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் ஆனார் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ என்ன சொன்னா, அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்துறார் பார்த்தீங்களா. ஸ்திரீயின் கற்பத்தில் தன்னை தாழ்த்தி அவர் பிரவேசிக்கிறார். அதான் சொல்றார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். தூதன் வாக்கிய சொல்றான். அவளோ அவனை கண்டு அந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்த, அந்த வாழ்த்தல் தேவதூதன் இப்படி வாழ்த்துறானேன்னு சொல்லிட்டு சிந்தித்து கொண்டிருந்தாள். அவள் யோசித்து கொண்டிருக்கா. ஏன்னா கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொன்னோடனே கர்த்தர் உடனே இருக்கிறான்னு சொல்கிறார். உடனே அவன் சிந்தித்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் அவனை நோக்கி, தேவதூதன் உடனே காபிரியேல் தூதன் சொல்கிறான், தேவதூதன் அவன் நோக்கி
மரியாளேன்னு சொல்கிறான், மரியாளேன்னு கூப்பிட்றான். யாருக்கு தெரியுமா? தூதனுக்கு பேர் முதற்கொண்டு எல்லாம் தெரியும். தேவன் எல்லாவற்றையும் அவரை சுற்றி தேவதூதர்களும் அதிகாரங்களும் அவருடையவர்களேன்னு இருக்கு. எல்லாமே தேவதூத்தின் அதிகாரம் பூரா இயேசுவானவர் சுற்றி தான் இருக்குது. அதான் சொல்கிறாரு, தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, மரியாளே பயப்படாங்க பேர் முதற்கொண்டு கிளியராக சொல்கிறார். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரானே அக்குமாரனே அவரே உலகத்துக்கு வெளிப்படுத்தினான் இருக்கு. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். அப்போ தேவனிடத்தில் உள்ள கிருபை கிடைக்குன்னா லேசா? எவ்வளோ பெரிய கிருபை! அந்த கிருபை பெற்றது காபிரியேல் சொல்கிறான். கிருபை பெற்றா இதோ இதோன்னு சொல்கிறான். இதை பாருங்க, இதோ நீ கற்பதாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். நீ ஒரு குமாரனை கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய்ன்னு சொல்லிட்டு ஆண்டவரே அதை அவனுக்கு முன்குறித்து தூதன் மூலமாக மரியாள்கிட்ட சொல்லிட்டார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. எப்படி மதிக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ தூதன் எல்லாமே தேவன் சொல்கிறதா நடக்குது. ஆனாலும் மெசஞ்சர் மாதிரி அவன் சொல்கிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பேர் முதற்கொண்டு சொல்லிட்டான். அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவர், தேவன் பெரியவர், எல்லாத்தையும் காட்டிலும் இறைவன் பெரியவர்ங்கிற மாதிரி அவர் தேவன் பெரியவர். அதனால சொல்ல அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் தான் சொல்லியிருக்கு. நம்ம ஒன்காட விசுவாசிக்க தேவன் ஒருவர் தான். ஆனால் என்ன சொன்னால் உன்னதமானவர் குமாரன் எனப்படுவார் நாம் சொல்லியிருக்கு. நீ தேவனுடைய பிள்ளை. முதல்ல நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தேன், நான் எங்கள் அப்பாவுக்குள்ளே இருந்தேன், எங்கள் அப்பாவுக்குள்ள அப்பா இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருந்தோம். அதே போல் பிதாவுக்குள் இருந்த குமாரன் ஒரே தேவன் தான். அதான் அவர் எனப்படுவார்னு அந்த வார்த்தை எழுதுறாரு. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார்னா அவர் தவப்பம், கடவுளுக்கு தவப்பம் பிள்ளைகள் அப்படி உண்டா? கிடையாது. அவர் அருவி சொருவி. அதான் எனப்படுவார். குமாரன் என்ற ஸ்தானத்தில் அவர் வந்தார், தேவனுடைய பிரதிநிதியாக. அவர் ஒரு ஆள், இவர் ஒரு ஆளுன்னு இல்லை, தேவன் ஒருவர் தான். அவர் என்ன சொன்னால் குமாரன் எனப்படுவார்னு இருக்கார். குமாரனுடைய ஊழியம், அவனுடைய தேவனுடைய வேலைகளை எல்லாமே குமாரன் செய்து முடிக்கிறார், அவரே செய்து முடிக்கிறார். அப்படிதான் அர்த்தம் இல்லை. எனப்படுவார், குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை, தாவீதை அரசாட்சி செய்கிற மாதிரி தேவன் நம்மளை அரசாட்சி செய்வார். அவர் தாவீதின் சிங்காசனத்தை அவனுக்கு கொடுப்பார். ஏன்னா தாவீதின் குமாரனேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாவீதின் குமாரன் யார்? சாலமோன். ஆனால் தாவீதின் குமாரன் நம்ம சொல்கிறோம் யார்? அந்த குருடனுக்கு தெரிஞ்சிருக்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறான். அப்போ தேவனை பற்றி அவனுக்கு தெரிஞ்சுது, தாவீதின் குமாரன் அவனுடைய சந்தையில் தான் வரணும் அப்படிங்கிறதான் முன்குறிக்கிற அந்த ஆவியானவர் நமக்கு அப்படி எழுதி வச்சிருக்கிறார். தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தேவனை கண்டதில்லை, அவருடைய உட்கார்ந்திருக்க ஸ்தனம் தாவீதின் சிங்காசனம். தேவன் தான் தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கிறார். அதே தேவன் தான் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசுவார். யாக்கோபின் குடும்பத்தாரை, யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்தியில் தான் 12 கோத்திரம் வருது. அதில் தான் அந்த தேவன் தன்னுடைய சொந்த ஜனத்தில் சொல்கிறார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசுவார். என்றென்றைக்கும், இன்னைக்கு மாத்திரம் அரசாட்சியில், என்றென்றைக்குன்னு எப்படி? சதாகாலம் அரசாட்சி செய்கிறவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு இரட்சகர் சதாகாலம் உயிருள்ளவராக இருந்து சதாகாலம் அரசாட்சி செய்கிறவர் தான் அர்த்தம் இல்லை. என்றென்றைக்கும் அரசாளுவார்னு போட்டிருக்கு. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றான். தூதன் சொல்லிட்டான், கேப்ரியேல் தூதன் அப்படி வாழ்த்தி அவளை வாழ்த்தி நீ இயேசு என்று பெயரிடுவான்னு சொல்லி அவர் யாக்கோபின் குடும்ப, அதாவது என்னென்னா கர்த்தராகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுத்து யாக்கோபின் சந்ததியை அரசாழ்வார்னு சொல்லியிருக்கு. யாக்கோபின் சந்ததி தான் அந்த 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி அவையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மரியாள் யோசிக்கிறார் திருப்பி.
அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். உண்மையதான் சொல்றா, நான் புருஷனை அறியேனே என்கிறார். எப்படி எனக்கு குழந்தை உற்பத்தி ஆகும்? ஸ்திரியின் கற்பத்துக்குள்ள அவன் போக வேண்டி இருக்குது. அது எவ்வளவு தன்னை தாழ்த்தி மனுஷர் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதனால தான் அவள் யோசிச்சு இந்த வார்த்தை சொல்றா. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, எப்படி ஆகும்? புருஷனே அறியானே. அவன் நினச்சிக்கிட்டா நம்முடைய கற்பத்தில் தான் தேவன் பிறப்பாருன்னு நினச்சிட்டா. ஆனால் அவருடைய வித்து எது? தேவனுடைய வித்து. அந்த வித்து ஸ்திரீயின் கற்பத்தில் வந்தது. ஏன்னா பிசாசும் தலையை நசுக்க வேண்டியிருக்கிறது. அதே தான் இரத்தத்தின் மூலமாய் பாவம் வந்ததுனால அந்த இரத்தத்தின் மூலமாக அவரே இரத்தத்தை மூலமாக உண்டு பண்ணுவதற்காக அவரே இந்த சரீரத்தில் வர்றார். அது எவ்வளோ பெரிய கிரேஸ் பார்த்தீங்களா? அதெல்லாம் வேதத்துவத்தின் ஆராய்ச்சி பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப மகிமையாக இருக்கும். அது அப்போ ஸ்திரியின் வித்தில் ஆண்டவர் வந்தார். இது யாருமே கிரகிக்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவன், சர்வ சிருஷ்டிகர், தன்னை தாழ்த்தி ஸ்திரியின் வித்துக்குள்ளே வந்தார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். மாம்சரீகமாக சொல்கிறாவா, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவன் சொல்கிறான், தேவதூதன் அவளுக்கு பிரயோத்தனமாக, பரிசுத்தாவி உண்மையில் வரும். பரிசுத்தாவியானவர், என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிற பரிசுத்தாவியானவர் உண்மையில வருவார். உன்னதமானவருடைய பலன், உன்னதமானவர், உயரமான உன்னதமானவர், அவருக்கு அளவு கிடையாது. அந்த உன்னதமானவருடைய பலன் பரிசுத்தாவி. நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதாவில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்ன மாதிரி அதே தேவ ஆவியானவர் உனக்குள்ள நிழலிடும் போது, அதான் ஆவியானவர் விளக்கம் எழுதியிருக்க. நீ சிம்பிளாக தியானிச்சிக்க, ரொம்ப பெருசாக போக வேண்டாம். நிழலிடும் போது அவருடைய பலம் உனக்குள்ள வரும் பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற தேவன் உன்னிடத்தில் வந்து பிறக்கிறார். அது எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா? மாட்சிமை, எவ்வளோ பெரிய மாட்சிமை, நம்ம கிரகிக்க முடியாத அளவு. அதான் பரிசுத்தர். நம்ம கொஞ்சம் அசுத்தமாக நினைப்போம். நம்ம துர்க்குணத்தில் பிறந்ததுனால நமக்கு அசுத்த மனப்பான்மை நம்மளுக்கு உண்டு. அதை போக்குவதற்காக பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிறவர் தன்னை தாழ்த்தி ஸ்திரியின் வித்தில் கற்பமாய் பிறக்கிறார். அதான் தேவதூதன் அவளுக்கு பிரயோத்தனமாக, பரிசுத்தாவி உண்மையில் வரும். உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். உண்மையில் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும். குமாரன் தான் அவன் சொல்லலாம். அவன் தேவனுடைய குமாரன் எனப்படும். பிள்ளையனுடைய தகப்பனுடைய வேலையை பிள்ளை செய்து முடிக்கிற மாதிரி அவர் தான் அருவி சொருபி. அவரை காணக்கூடாத தேவன். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால, அவர் குமாரன் எங்கள் ஸ்தானத்தில் அவர் வந்ததுனால அந்த குமாரன் போட்டிருக்கல. பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும் தான் போட்டிருக்கு. தேவனுடைய குமாரன் தான் போடல, எனப்படும் தான் போட்டிருக்காரு. ஆவியானவர் நம்மளை புரிஞ்சுக்கிடணும். வேதத்தின் ஆழத்தை சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன சொன்னால் அதை புரிஞ்சுக்கிடணும். வேத வசனத்தை அப்படி புரிஞ்சுக்கணும். பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு தேவதூதன் சொல்கிறான். இதோ உன் இனத்தாளாகி, உடனே இந்த ஒரு மெசேஜ்னு சொல்கிறான். இதோ உன் இனத்தாளாகிய எலிசபெத்து முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பார்த்தீங்களா? அதே நாள் தான் 6ஆம் மாதம் முடிஞ்சு கன்னிமரியாமல்கிட்ட வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி சொல்கிறான். உன் இனத்தாளாகிய எலிசபெத்து, அந்த சகரியா எலிசபெத்து, அந்த யோவான் பிறக்கிறத சொல்கிறான் தூதன் வந்து. அப்போ முன்னோடி, யோவான் வந்து முன்னோடி. அதனால் அந்த இதையும் நினைச்சிடான் மரியாள்கிட்ட சொல்ல. ஏன்னா அவள் விசுவாசம் பெருகுவதற்காண்டி இந்த தூதன் நான் அந்த இதை சொல்கிறான். ஏன்னா மலடி எனப்பட்டவள மலடி, அவள் வயசாயிட்டு, ஆனாலும் குழந்தை நிச்சயம் இல்லை, ஆனாலும் அவங்களும் இனத்தாள்னு சொல்கிறார். அப்போ இவங்க பெத்லஹேம்ல இருக்காங்க, அவன் யூதாவில் ஊழியம் செஞ்சுட்டு அவர் ஊருக்கு போனதுனால சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அது இல்லை. அப்போ அதுக்கு என்ன சொல்ல, இதோ நான் உன் இனத்தால் எலிசபெத் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்டால் அதுக்கு இது 6ஆம் மாதம். மலடி எனப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம் சொல்லி தூதன் சொல்லிட்டான். யார்கிட்ட சொல்லிட்டான்? மரியாள்கிட்ட சொல்லிட்டான். மரியாள் கற்பந்தரிக்கும் போது இயேசு என்று பெயரிடுவா, ஒரு குழந்தை பிறகுது எல்லாம் சொல்லிட்டான். புருஷனை அறியன்னு சொல்லும்போது தேவனுடைய பலன் ஒன்றிலே நிழலிடும். அப்போ நீ கற்பந்தரிப்பான்னு எல்லா விவரம் சொல்லிட்டு இந்த மெசேஜையும் சொல்கிறான். 6ஆம் மாதம் அவளுக்கு ஆச்சு அப்படிங்கிற தூதன் வந்து தேவன் ஒவ்வொரு நினைவுகளும் உணர்வுகளையும் அறிந்திருக்கிற தேவன். ஒவ்வொருடைய நினைவுகளும் உணர்வுகளையும் எல்லாத்தையுமே அறிந்திருக்கிற தேவன். தூதனுக்கு அது எல்லாமே தெரியும். அதான் சொல்கிறான். கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்டது அதுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் எல்லாம் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறத தூதன் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி காட்டுறான் மரியாளுக்கு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. உடனே அவர் சரண்டர் ஆயிட்டார். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இந்த வார்த்தை சொன்னதுனால அவள் என்ன சொன்ன கற்பந்தரிச்சு ஆண்டவர் அப்படியே அவக்குள்ளே வந்ததுனால உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று அவள் என்ன வேண்டுதல் பண்ணி இறங்கிட்டான். எவ்வளோ பெரிய முக்கியமான சப்ஜி பார்த்தீங்களா இதை? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போயிட்டான். சொல்லிட்டு உடனே அவன் போயிட்டான். தேவதூதன் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். மெசேஜும் கொடுத்துட்டு எல்லாமே இந்த விவரம்லாம் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ தேவன் எங்கே வச்சாருன்னா மரியாளுடைய கற்பத்தில் வந்துட்டார். அது பிள்ளை வளருது. சரீரம் கடவுள் இல்லை. மாம்சத்தின்படி நம்ம ஒரு கிறிஸ்துவ அறிந்தாலும் இன்னும் மாம்சத்தின்படி ஒருபோதும் அவரை அறியோம். அது அவர் நமக்கு சொல்லி காட்டக்கா அவரே நான் வந்திருக்கேன், உன்னுடைய பாவங்களுக்கு உன்னை மீட்க பொருளுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லதுனால சொல்லிட்டாரு. ஆனால் வேதத்தின் ஆழத்தில் அவர் நிறைய காரியம் இருக்குது. தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய், இவன் சொன்னதுனால அது விசுவாசிக்காண்டா மலைநாட்டில் இருக்கிறா யார்? எலிசபெத்து. அவளுக்கு தீவிரமாய் போய் எழுதியிருக்கார் ஆவியானவர். அப்படின்னா உடனே அவள் சொன்ன உடனே இவன் ரிசல்ட் தெரியணும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. ஆனால் மரியாள் எழுந்து மலைநாட்டில் யூதாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்துன்னு சொல்றது. சகரியா வீட்டில் உடனே போயிட்டா மரியாள். ஏன்னா தேவதூதன் சொன்னது அவள் போய் பார்க்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. இனத்தால் தான் தீவிரமாக போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை குழந்தை உண்டா இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷத்தை வாழ்த்தினாள் சொல்லியிருக்கு. எலிசபெத்து மரியாளுடைய வார்த்தையில கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு. பார்த்தீங்களா, அவள் வயிற்றில் குழந்தை உண்டானது 6 மாதம் ஆச்சுங்க. குழந்தை உடனே இவனுடைய மரியாளுடைய சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை களிப்பாய் துள்ளிட்டு. ஏன்னா தேவன் இங்கே கற்பம் தரிச்சிருக்கிறாரு. ஆனாலும் என்ன முன்னோடியாக யோவான் அங்கே பிறக்க போகிறதுனால அவன் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிச்சு அப்படின்னு சொல்கிறது. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, எலிசபெத்து உடனே அவளுக்கு பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். 6 மாதம் கற்பத்தில் இருக்கிறா, யோவான் பிறக்க போகிறான், இவளுக்கு பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். அப்போ அவள் சொல்கிறா உரத்த சத்தமாய். அவன் என்ன சொல்கிறான்னா உரத்த சத்தமாய். பரிசுத்தாவி வந்தபோது என்ன சொன்னால் உரத்த சத்தமாக இது பண்ணுவாங்க. அப்போ அது எமோஷனில் சொல்ல ஆவி வேற. உண்மையான தேவனுடைய ஆவி இருக்கும்போது உரத்த சத்தம், அதிலெல்லாம் அடக்க முடியாத சத்தங்கள். அதனால தான் அது உரத்த சத்தமாய். உரத்த சத்தமாய் இஸ்ரேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இஸ்ரேலுக்குள்ளே அந்த தூதன் வாழ்த்துற மாதிரி இவளும் வாழ்த்துறா. இஸ்ரேலுக்குள்ளே மரியாதை எனக்கு யார் வாழ்த்துறா? அந்த எலிசபெத் வாழ்த்துறா. இஸ்ரேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனாலே கிடைத்தது? என் ஆண்டவருடைய தாயார் சொல்கிறார். தேவன் கற்பம் தெரியுது. அப்போ எலிசபெத்துக்கு தெரியுது, முழு நிச்சயமாக தெரியுது. என் ஆண்டவருடைய தாயார்னு சொல்கிறார் அந்த வசனத்தை. எதனாலே கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தலின் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. ஒரு வார்த்தை ஆவியானவர் சேர்த்து எழுதுறார். களிப்பாய் துள்ளிட்டு. ஆனந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். அப்போ களிப்பாய் துள்ளிட்டுங்கிற வேற, ஆனந்தம்னா அப்போ யோவான் உள்ள பிறந்தது பரிசுத்தாவினாலே இருப்பான்ங்கிறது அந்த ஆவியானவர் தான் அதை சொல்றாரு. இவள் கற்பத்தில் அவனும் பிறந்ததுனால யோவானும் வந்ததுனால அது களிப்பாய் துள்ளிட்டு எழுந்த ஆவியானவர் ஒரு வசனத்தை எழுதினார். நம்ம அதை கிரகிச்சிக்கணும். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவளால் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்போ மரியாளுக்கு திருப்பி பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். இல்லை என்னன்னா பரிசுத்தாவியானவர் மரியாளுக்கு வந்ததுனால அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கேவா. என் ஆவியின் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. என் ஆவி மனுஷன் தந்த தீபமாக இருக்கிறது. தேவன் தந்த ஆவி மனுஷனுக்கு தீபமாக இருக்கிற ஆவி களிப்பாகுது. என் ஆவி இரட்சகராகிய தேவனை களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சங்கதியிலும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என்னை பாக்கியவதி என்பார்கள். தேவன் ஒரு கன்னிகைக்குள்ளே பிறந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம்.
அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அது அவள் பூரணமாக இருந்ததுனால ஆண்டவருடைய பரிசுத்த அவருக்குள்ளே அசைவாடியனால அவளை சொல்கிறா, அவள் வாழ்த்துறா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமையுடையவர் மகிமையானவை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதுன்னு வாழ்த்துறா. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்குள்ள அவர் இரக்கம் உள்ளவர். தேவன் இரக்கம் உள்ளவர். தேவன் இரக்கம் உள்ளவர்னால அவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறா. அவர் சொந்தத்தில் சொல்லலை, தன்னுடைய சொந்த உணர்வுகளால் சொல்லலை. தேவன் அவருக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை உள்ளது. அவர் தம்முடைய பயத்தினாலே பராக்கிரம் செய்வார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளதிலே சிதறடித்தார். இருதயத்தில் சிந்தனை அகந்தை அவன்கிட்ட இருக்குன்னா அதை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து பலவான்களை ஒரு தள்ளிட்டார். அவன் பலவான் நினச்சிட்டு இருப்பான் சாசு. அவனை ஒரு ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளே நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமை அனுப்பிட்டார். பசி இருக்கிறவனுக்கு ஆத்மா திருப்தியாக நன்மையினால் நிரப்பினார். ஐஸ்வர்யமுள்ள வெறுமை அனுப்பிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாம் அவனுக்கு சந்ததிக்கு எந்தெந்தைக்கு இறக்கம் செய்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆசரித்தார். தன்னுடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார்னு சொல்லியிருக்கு. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். பார்த்தீங்களா, மரியாள் 3 மாதம் அவட்ட இருந்தா. அப்போ 6 மாதம் அவங்கள்ட்ட இருக்கிறா. 3 மாதம் அவ கூட இருக்க, எலிசபெத்து கூட இருக்கிறார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடன் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்து பிரசவ காலம் நிறைவேறின போது அவளுக்கு புத்திரனை பெற்றாள். யோவான் பிறந்துட்டான் அவனை. இதோட இந்த இதை முடிச்சுக்கணும். அடுத்த அதிகாரத்தில் நம்ம இதில் பாதியும் யோவான் சுவிசேஷத்தில் பாதியும் முடிக்க இருக்கிறோம். இப்போ ஒரு பாடல் பாடி நிறைவு செய்கிறேன். கேள் ஜன்மீட்பராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே, அவர் பாவநாசகர் சமதான காரணர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கம்பீரித்து பெத்லகேமில் கூடுங்கள், ஜன்ம செய்தி கூறுங்கள். கேள் ஜன்மீட்பராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதேன், வானோர் போற்றும் கிறிஸ்துவே லோகம் ஆளும் நாதரே, ஏற்ற காலம் தோன்றி நீர் கண்ணியிடம் பிறந்தீர், வாழ்க நர தெய்வமே அருள்ளவதாரமே, நீர் இம்மானுவேல் அன்பாய் பாரில் தந்தீர் மாந்தனாய். கேள் ஜன்மீட்பராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதேன், வாழ்க சாந்த பிரபுவே வாழ்க நீதி சூரியனே, மீட்பராக வந்தவன் ஒளி ஜீவன் தந்தவன், மாகிமாயாய் வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்தீர், மறுஜன்மமளித்தீர். கேள் ஜன்மீட்பராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நீர் ஆண்டவரே உம்மை தாழ்த்தி எங்களுக்காக மனிதனாய் வந்தீரப்பா. உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய்யான சுபாவம் கத்தாவே. தகப்பனே உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. கத்தாவே உமக்கு நன்றி. நீர் எந்தென்றும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்களாக இருப்பதற்காக தோத்திரம் 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 கோடா கொடி தோத்திரம் ஐயா. எங்களுள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. மாம்ச சிந்தை எடுத்து போடுங்க, ஆவியின் சிந்தித்தாங்க. பரிசுத்தாவினாலே எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு அசைவாட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய வசனங்கள் என் இருதயத்திலே ஆழமாய்
ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆழமாய் பதிய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துவை தடவியாகிலும் உங்கள் கண்டுகொண்டு உண்மையில் மகிழ்ந்திருக்க கிருபை தாங்க. பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.